ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாமந்தி செடிகள் பற்றி தான். உங்களுக்கு ஒரு 7 வகையான சாமந்தி செடிகள் நாங்கள் தரப்போகிறோம், அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில். ஸோ ₹300 மட்டும்தாங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கொடுக்குறது எல்லாமே நாட்டு சாமந்தி தாங்க. பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுடைய கண்டிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம். இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சாமந்திங்க. பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சாமந்தி செடிகள். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நாட்டு சாமந்தி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்களே கூட ப்ரொபகேஷன் செஞ்சுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய சாமந்தி செடிகள் எல்லாமே தரையில் நட்டாலும் சரி, அப்படி இல்லை ஒரு 6 இன்ச் பாட்டில் நட்டாலுமே உங்களுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு க்ரீன் கலர் சாமந்தி. அதுவுமே இந்த காம்போவில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போதைக்கு அது மொட்டோடு தான் இருக்குது. அதனால தான் ஃப்ளவர் ப்ளூம் ஆகலை. பாருங்கள், ஸோ கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே அற்புதமான ஒரு கலர்ஸ் தான். பார்க்கறது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். பிளான்ட்டுடைய கண்டிஷன் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பேக்கில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாமந்தி லைட் பிங்க்கில் இருக்கக்கூடிய சாமந்தி தான். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் கலர்ஸில் இருக்கும். ஸோ இந்த சாமந்தியுமே 2 லிட்டர் பேக்கில் தான் இருக்குது. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி தான். இந்த பிளான்ட்ஸுமே இந்த காம்போவில் கிடைக்க போது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்குது பர்பிள் கலர் சாமந்தி தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாமந்தியுமே உங்களுக்கு இந்த காம்போவில் கிடைக்க போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே இது தான். பிளான்ஸுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஸ்பேச் 1 or 2 டேஸில் டிஸ்பேச் பண்ணுவோம். நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் மட்டும்தான் அனுப்புவோம். வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எங்களால் எந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸை சப்மிட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸை சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளான்ஸை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய முட்டுக்களெல்லாம் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேர்வெஸ்ட் கட் பண்ணி விட்டாலும் சரி, அப்படி இல்லை இப்போவே கட் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு க்ரோத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கட் பண்ணி விட்டு அடுத்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளவரிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சாமந்தி செடிகளை வந்து ப்ரொபகேஷன் செய்யணும். ஸோ பராமரிப்புமே இதுதான். நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வராது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த மொட்டு கட் பண்ணி விட்டால் தான் இந்த இடத்துல ஏதாவது துளிர் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதி வெட்டி விட்டுருக்கோம். அதனால மட்டும்தான் உங்களுக்கானது வந்து இந்தளவுக்கு புஷ்னஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு பிளான்ஸ்லையுமே நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான க்ரோத் இருக்கும். பாருங்கள், இந்த பிளான்ஸில் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் எல்லா விதமான பிளான்ஸ்லையுமே உங்களுக்கு க்ரோத் இருக்கும். எல்லாருமே வாங்கணும் விருப்பப்படுவாங்களே தவிர, வாங்கிட்டு அது அப்படியே அழகுக்காக வாங்குகிறோம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பும் அடுத்த டைமும் பிளான்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த பிளான்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா ஸோ அடுத்து நீங்கள் பராமரிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கான பிளான்ஸில் வந்து க்ரோத் இருக்கும். நம்ம பண்ணுறதே ஃப்ளவரிங்காக தானே. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ளவரிங்காக வேணும் அப்படின்றவங்க நம்ம சொல்கிற விஷயங்களை கண்டினியூவாக ஒர்க் பண்ணாங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய கார்டனில் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எதிர்பார்க்க முடியும், ஃப்ளவரிங் எதிர்பார்க்க முடியும். உங்கள்கிட்ட டிஏபின்ற உரத்தை இருந்தால் ஒரு 2 to 5 பால்ஸ் வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 8 நாளைக்கு ஒரு முறை அந்த டிஏபின்ற உரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான கார்டனிங் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.